வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். இந்த வீடியோவில் எக்கோஸ்பிரின் ஏவி 150 கேப்சூலோட பயன்கள் மற்றும் பக்க விளைவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எக்கோஸ்பிரின் ஏவி 150 கேப்சூல். இந்த கேப்சூலில் 2 வகையான மருந்துகள் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டோர்வாஸ்டேட்டின் 10 mg அளவுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. கூடவே ஆஸ்பிரின் 150 mg அளவுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டோர்வாஸ்டேட்டின் அப்படிங்கிற மருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொலஸ்ட்ராலை தடுக்கக்கூடிய மருந்து, அதாவது ஆன்டி கொலஸ்ட்ரால் ஏஜென்ட்ஸ். அதாவது இந்த அட்டோர்வாஸ்டேட்டின் அப்படிங்கிற மருந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய மருந்து. குறிப்பாக ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய ட்ரைக்ளிசரைடு மற்றும் கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அளவை குறைத்து, மேலும் குட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய HDL ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் லெவலை அதிகரிக்கிறதுக்கு இந்த அட்டோர்வாஸ்டேட்டின் பயன்படுது. கூடவே இதில் ஆஸ்பிரின் 150 mg அளவுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஸ்பிரின் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி பிளேட்லெட் மெடிசன். அதாவது நம்ம ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய ரத்தம் கிளாட் ஆகாமல் உறையாமல் தடுப்பதற்காக இந்த ஆஸ்பிரின் பயன்படுது. நம்ம ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய ரத்தம் உறைந்தால் அது மற்ற உறுப்புகளுக்கும் மேலும் இதயத்திற்கும் செல்லக்கூடிய ரத்தத்தின் அளவு பாதிக்கப்படும். அதனால் நமக்கு ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்கவாதம், நெஞ்சுவலி, ஆன்ஜைனா போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். இது எல்லாத்தையும் தடுப்பதற்காக தான் இந்த ஆஸ்பிரின் அப்படிங்கிற மெடிசன் பயன்படுது. மேலும் இந்த எக்கோஸ்பிரின் ஏவி 150 கேப்சூல் பார்த்தீங்கன்னா ஒரு உயிர்காக்கும் மருந்து. இந்த மாத்திரை மருத்துவரால் மட்டுமே பரிந்துரைக்கப்படும். மருத்துவரோட பரிந்துரை இல்லாமல் யாரும் இந்த மாத்திரையை பயன்படுத்தக்கூடாது. இது ஒரு உயிர்காக்கும் மருந்து என்பதால் இது இதய நோயாளிகளுக்கு மருத்துவரால் பரவலாக பயன்படுத்தப்படும் ஒரு மருந்து. மேலும் இந்த மாத்திரையை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாத்திரையை டாக்டர் சொன்ன அளவை விட அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. அவர் எந்த அளவு சொல்கிறாரோ அதே அளவு தினமும் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த மாத்திரையை எடுத்துக்கணும். குறிப்பாக இந்த மாத்திரையை உணவுக்கு முன்போ அல்லது உணவுக்கு பின்போ மருத்துவர் சொன்ன அறிவுரைப்படி எடுத்துக்கணும். இந்த எக்கோஸ்பிரின் ஏவி 150 கேப்சூலோட காமன் சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தசைவலி, மூட்டு வலி, வயிற்றுப்போக்கு, அடிவயிற்று வலி, குமட்டல், வாந்தி, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், த்ரோட் பெயின், இது எல்லாமே காமனான சில சைடு எஃபெக்ட்ஸ். இந்த மாதிரி இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த சைடு எஃபெக்ட்ஸுக்கு எந்த ஒரு மெடிக்கல் அட்டென்ஷனும் தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாத்திரை அப்படின்னு இல்லை, எந்த ஒரு மருந்து மாத்திரை வாங்கினாலும் மருத்துவரோட பரிந்துரைப்படி பயன்படுத்துங்க. வாங்கும்போது லேபிளை கவனமாக படித்து பாருங்கள். எக்ஸ்பிரி டேட்டை செக் பண்ணுங்கள். வீட்டில் ஸ்டோர் பண்ணும்போது குழந்தைகளுக்கு எட்டாத இடத்துல வச்சுருங்க. குறிப்பாக வீட்டில் ஸ்டோர் பண்ணும்போது சன்லைட்டில் படாத அளவுக்கு ஒரு கூல் அண்ட் ட்ரையான பிளேஸில் சேஃபாக ஸ்டோர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.